மகர ராசி அன்பர்களுக்கான சித்திரை மாத பொது பலன்கள். இந்த சித்திரை மாதத்தில் மகர ராசிக்கான ஒரு பொது பலன் பார்ப்போம். இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா 14/4/2025 14/5/2025 வரான சித்திரை மாத பொது பலன். இந்த சித்திரை 1ஆம் தேதி 14/4/25 தமிழ் வருடப்பிறப்பு விசுவாசு தமிழ் வருஷ பிறப்போட இந்த சித்திரை மாதம் அருமையாக ஆரம்பிக்கிறது. இந்த சித்திரை 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா 26/4/2025 ராகு பகவான் வந்து கும்பராசி பயிற்சி அடிக்கின்றார். கேது பகவான் சிம்ம ராசி பயிற்சி அடிக்கின்றார். வாக்கிய முறைப்படியான ராகு கேது பயிற்சி சித்திரை மாதம் 13 நடைபெறுகிறது. சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 புதன் பகவான் வந்து மேஷ ராசி பயிற்சி அடைகின்றார். சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 குரு பகவான் மிதுன ராசி பயிற்சி அடைகின்றார். வாக்கிய முறைப்படியான குரு பயிற்சி சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025. இந்த சித்திரை மாதமே அருமையான ராகுகேது பயிற்சி குரு பயிற்சியோடு இந்த சித்திரை மாதம் ஆரம்பிக்குது. இந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பலன். இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் திருவோண நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள் அவிட்டம் நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இந்த மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா 7 சனியோட 7 சனிந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுகிறீர்கள். வெளியே சனியுடைய பிடி வந்து உங்களுக்கு தளர்கிறது உங்களுக்கு இப்போது. அதனால் 7 சனியோட கடைசி சுற்றில் நீங்கள் இருக்கிறீங்க. கடைசி சுற்றில் நீங்கள் இருக்கின்ற நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருட காலங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் துயரங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கக்கூடிய இந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக உங்களுக்கு ஓரளவுக்கு சனி பகவான்லாம் கொஞ்சம் உதவி பண்ண போகிறார் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் கஷ்டங்கள் இருந்தாலும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைது உங்களுக்கு. சனி பகவான் ஏதாவது திருமண தடையில் நிவர்த்தி பண்ணி திருமணத்துக்கான ஏற்பாடெலாம் உங்களுக்கு செஞ்சு வைக்க போகிறார் உங்களுக்கு. அதனால் உங்களோட குடும்பத்தில் இருந்த நிம்மதியெல்லாம் பாதித்த முக்கியமான பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக இந்த மாதம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. இதுவரை இருந்த துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு மறையக்கூடிய நிலையில் இந்த மாதம் இருக்க போது உங்களுக்கு. இருந்தாலும் இந்த தனஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துருக்கிறதால உங்களுக்கு சில சக்தி மீறிய செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது. 100 ரூபா இருந்தால் 1000 ரூபா செலவு ஏற்படும். அந்த மாதிரி சக்தி மீறி செலவுகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. அதனால் நீங்கள் திட்டமிட்டு எதுவும் செய்யாமல் இருந்தால் கூட நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரம் வரும். அதனால் ஒரு திட்டம் போட்டு செயல்படுங்க. ஒரு பிளான் எல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக செலவாகும் உங்களுக்கு. அதனால் கையில் இருக்கின்ற காசு செலவு பண்ணும்போது கொஞ்சம் எண்ணி செலவு பண்ணுங்கள். கொஞ்சம் சேமிப்பை கொஞ்சம் வைத்து கொண்டலாம் உங்களுக்கு கொஞ்சமும் இவ்வளோ நெருக்கடி நீங்கள் சமாளிக்கலாம். நீங்கள் திருமண முயற்சியெலாம் கொஞ்சம் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த தடங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இது வரைக்கும் திருமணத்துக்கு வந்து மனமுறை செட்டாமல் அதெல்லாம் கொஞ்சம் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதனால் திருமணம் நடைபெறாத பெண் பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த சித்திரை மாதம் அமைது உங்களுக்கு. ஒரு ஆரோக்கியத்தில் நல்ல உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போது உங்களுக்கு. குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது. அதே மாதிரி இந்த உறவை சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக. அதனால் இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து குடும்பத்தில் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் அமைகிறது. மகர சண்முகளுக்கு உங்களுக்கு இந்த புத்திர சார்ந்த குரு அமர்ந்துக்கிறத பார்த்தோன்னா ஜென்மராசியை பார்க்குறாரு. அந்த ஜென்மராசியை பார்க்குற காலகட்டத்தை பார்த்தோன்னா பல பெண்களுக்கு குழந்தைகள் இல்லாத பெண்மணிகளுக்கு குழந்தை யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் கிட்டப்போகுது. ஓகேங்களா? அதனால் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் திருமணமான பெண்களுக்கு அமையக்கூடிய ஒரு அருமையான மாதம் அமைது உங்களுக்கு. சிறு முயற்சி பண்ணால் கூட வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு அப்ளிகேஷன் போனால் போதும் நேரம் அந்த வேலைக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு. அதனால் கூலி கொடுப்பவரே உங்களுக்கு சனி பகவான் என்று பெருமையை பெற்றவரானால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு எந்த தடையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போது கிடையாது. அதனால் நிரந்தர
ஒரு வேலைவாய்ப்பை பெற போகிறீங்க. நீங்கள் சிகிச்சை பெற்ற அன்புகளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு மருத்துவ சிகிச்சையால் நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க போகுது. உடல் உபாதையெல்லாம் கொஞ்சம் இப்போ ஒரு மனபலம் கொஞ்சம் குறைய போகுது உங்களுக்கு. அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் தயங்காத சனி பகவான் உங்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையும் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதனால் எந்த விதமான கவலையும் இல்லாத தடையும் இல்லாத ஒரு அருமையான மாதமாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு. அதனால் எந்த கஷ்டம் கொடுத்தாலும் அதுக்கேட்ட ஒரு நல்பலனை கொடுக்கக்கூடிய ஒரே பகவான் சனி பகவான் தான். அதுக்கு அவருக்கு நிகர் அவர் தான். அதனால் நல்ல ஒரு காலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிறந்துச்சு. அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுங்க, நல்லாகுது உங்களுக்கு. பொதுவாக அந்த உத்தியோக பணி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து ஜீவனக்காரன் சனி பகவான் வந்து உங்களுக்கு அதிகாரத்தை உள்ளார் உங்களுக்கு. அதனால் வந்து 5 வருஷ காலமாக நீங்கள் இந்த 7 சனி தாக்கத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. வேலை பளு, வேலை செய்யறது வந்து கஷ்டங்கள், வேலைகளுடைய தொல்லைகள் இதெல்லாம் அனுபவித்தால் உங்களுக்கு அதை சாந்தப்படுத்தும் விதமாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு தற்காலிக பணியில் உள்ள அன்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் பணிந்தம் செய்யக்கூடிய ஒரு நிலையும், பதவி உயர்வுடைய நண்பர்கள் பதவி உயர்வும், அதனால் ஒரு ஊதிய உயர்வும் பெறக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் புதிய வேலைக்கு முயற்சிக்கிற நண்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசம் உங்களுக்கு முயற்சி பண்ணுங்க. தொழில் சார்ந்த அன்புகள் பார்த்தா உங்களுக்கு சந்தனைகள்லாம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சாதகமாக இருக்கின்ற சந்தனையத்தை உங்களுக்கு சரக்குக்கு நல்ல விலைக்கு விளைப்ப போது உங்களுக்கு. அதாவது ஒரு நல்ல ஒரு லாபத்தை பெறப்போகிறீர்கள். அதிகப்படியாக பெறக்கின்ற லாபத்தை கொஞ்சம் கையிருப்பாக மாற்றிக்கொண்டீர்கள். ஆனால் உங்களுக்கு தேவைப்படுகின்ற போது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பெறும். செலவுகளுக்கு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. அதனால் உடைய வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள். அப்புறம் கொஞ்சம் வெளிநாட்டுக்கான வர்த்தகம்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்க போது உங்களுக்கு. ஏற்றுமதி இறக்குமதிக்கான புது புது ஆர்டர்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது தான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான ஒரு மாதமாகவே இந்த வியாபார அன்புகளுக்கு, தொழிற்சாலத்தில் அன்புகளுக்கு அமைகிறது உங்களுக்கு. மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த சித்திரை மாதத்தில் மகர அன்புகளுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. எந்த விதமான தடையும் தாமதம் இன்றி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. சக மாணவர்களுக்கு நெருங்கி பகவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு போட்டிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. மாணவிகள்லாம் கொஞ்சம் நெருங்கி பழகதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. தேவையற்ற பிரச்சனைகளில் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைதி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாணவர்களுக்கு அமைகிறது உங்களுக்கு. விவசாய அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் அந்த விவசாயத்துக்கு கொஞ்சம் சூரிய பகவானும் பூமிக்காரங்க செவ்வாயும் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் வேலை கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஒரு பாடுபட்டோம் ஒரு எதிர்பார்த்தவர்கள் விளைச்சல் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாகுதுனால கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் கவனமாக இருக்குனீங்க. பொதுவாக பெண்மணிகளுக்கு பார்த்தா அந்த சித்திரை மாதத்தில் மகராசி அன்புக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு சுகபலம் பெற்று இருக்கிறதால உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் எந்த விதமான பிரச்சனைகளோ எந்த செயலில் ஒரு தடைக்கு தவிர எதுவும் இருக்க கிடையாது. எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதே மாதிரி சப்தம் சார்ந்த வந்து செவ்வாய் வந்து இருக்கிறதால உங்களுக்கு உஷ்ணம் சார்ந்த சில உடல் உபாதை ஏற்படலாம் உங்களுக்கு. இந்த ரத்த அழுத்தம்லாம், தலைச்சுற்றல், கைகால் வலியெல்லாம் கொஞ்சம் ஏற்பட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதனால் குடும்பம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிக வேலை செய்வதை கொஞ்சம் குறைத்துக்கொண்டு நல்லது உங்களுக்கு. கொஞ்சம் ஓய்வெடுங்க. உடல் சில ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு ஆலோசனை பெற்று சிகிச்சை நல்லது உங்களுக்கு. மருத்துவ ஜோதிலாம் கொஞ்சம் மருத்துவ அன்பர்கள் கொஞ்சம் மருத்துவலாம் கொஞ்சம் நான் டாக்டரை பார்த்து கொஞ்சம் அதெல்லாம் மருத்துவத்துங்க நீங்கள் உடல்நிலையை கொஞ்சம் அதிகம் வெளியில் அலையாமல் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கிறது சிறப்பு உங்களுக்கு. பொதுவாக பார்த்தா உங்களுக்கு தனசாந்த் வந்து சனி ராகம் இருக்கார் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்வதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருக்குன்னு பார்த்தா இனி செலவு போகிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்க நீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வாங்கிய கடலாம் கொஞ்சம் அடைப்பதற்கான ஒரு காலகட்டம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வாங்கிய கண்ணி படிப்படியாக நீங்கள் கண்டிப்பாக அடைச்சி விடுங்க. உங்களுக்கு கோயிலுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ராகு கொஞ்சம் பரிகாரம் செய்வதனால உங்களுக்கு இந்த ராகு உள்ள நவரை கொஞ்சம் வழிபாட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக கிடைக்கப்படுற உங்களுக்கு. அனுகூலமான தினங்கள் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 1ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும், 8ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும், 14ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்கும், 24 27ஆம் தேதி வரைக்கும், 31 இந்த தினங்கள்லாம் கொஞ்சம் அனுகூலமான தினங்கள். ஒரு சுப நிகழ்ச்சி சம்மந்தம் பேச இந்த தினங்களில் பேசினா கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்க போது உங்களுக்கு.
இப்படிய சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த 22, 24 வரைக்கும் கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனம் நல்லது. உங்களுக்கு மகராசனம் நல்ல ஒரு வெற்றியும் நல்ல தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நன்றி, வணக்கம்.